जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். மீன ராசி நேயர்களை, உங்களுடைய நல்ல மனசை சோதிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். யாரை எங்க எப்படி நம்பணுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோம். குடும்பத்திற்காக அதிகம் விட்டு கொடுப்பதால் மனத்தில் அழுத்தம் ஏற்படலாம். சொல்ல வேண்டியதை சரியான நேரத்தில் தெளிவாக பேசுங்க. வீட்டுல பேசுறியா, சரியா கரெக்டா பேசு. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக இருக்க வேண்டும். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மீனராசி பொறுத்த அளவுக்கு இப்ப ஜென்ம சனி தான் நடக்கிறது. விரயத்துல ராகு, கண்ணா பின்னான்னு விரயமாகும். ஸோ சுப செலவும் உண்டு, அசுப செலவும் உண்டு. சோ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எமோஷனல் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சோ கொஞ்சம் பார்த்துக்கும். வேலை, தொழில், கெரியர், பிசினஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் புதிய பொறுப்பு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். பிறர் வேலையை உங்கள் மீது சுமத்தி கொள்ளாதீர்கள். உங்க வேலையை நீங்க பாருங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். சோ அப்படி இருந்தால் சிறப்பு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக பூர்வ புண்ணியத்தான புத்திரஸ்தானம். குழந்தைகளுக்காக சில சுபகாரியங்கள்ல நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ருணரோக, வண்டி வாகனங்கள் வெளியில போறது வர்றது, சைனஸ் ப்ராப்ளம், உடல்நிலையில எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது, மீனராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில பேருக்கு சில நல்ல முயற்சியில நல்ல தகவல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதல் அல்லது திருமண முடிவுகளில் உணர்ச்சியை விட உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அப்பதான் சிறப்பு. முதியோர் உடல்நலம் அல்லது சீனியர் சிட்டிசன் சர்க்கரை அளவு, கால்களின் வீக்கம், தூக்க குறைவு மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. வீடு வாங்குறது ஏற்கனவே வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்த வீடு வாங்கணும், அடுத்த லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது இப்ப செய்ய வேண்டாம். ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேல யோசிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய சுப செலவுகள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அது இல்லாம இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கறனால மத்தளத்துக்கு 2 பக்கெட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 4 பக்கமும் பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் சால்வ் ஆனா ஒரு பக்கம் பிரச்சனை வருது, ஒரு பக்கம் சால்வ் ஆனா ஒரு பக்கம் பிரச்சனை வருது. அதனால எதையுமே கொஞ்சம் நிதானிச்சு செய்யறது நல்லது. திட்டமிட்டு சில விஷயங்கள் படித்தால், திட்டமிட்டு சில விஷயங்கள் செய்தால் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல வெற்றிகள் கொடுக்கும், நிறைய சக்சஸ் கொடுக்கும். வீடு, சொத்து, ஹோம் ப்ராப்பர்ட்டி, வீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் முன்பணம் செலுத்தும் முன் சட்ட ரீதியாக, ஆவண ரீதியாக எல்லாம் ஒரு தடவை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்க. அப்பதான் அந்த சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டா சில விஷயங்கள் இருக்கும். கடை, வியாபாரம், வாடிக்கையாளர் ஆதரவு அதிகரிக்கும், லாபம் கிடைக்கலாம். ஆனால் அதிக கடன் கொடுத்து விற்பனை செய்வதை தவிர்க்கவும்.
ரொம்ப கடன் கொடுத்து கடன் செய்யறதுலாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. வேலைக்கு போறவங்க, ஐடில வேலை பார்க்கறேன், நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன், ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா வேலை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமா, பண விஷயத்திலயும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பார்த்து இந்த விஷயத்துல கொஞ்சம், அதாவது இது எச்சரிக்கையான பதிவு மீனராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உருவாகலாம். சோ வேலை விஷயத்திலயும் சரி, மற்ற விஷயத்து, குடும்ப விஷயத்துல கூட சரி, கரெக்டா உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா எப்ப என்ன விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. சோ அது மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. ரெண்டாவது, கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. கொடுத்த பணம் வரல, இனியும் கொடுக்கறதுக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதா, நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு பண்ணாது. முக்கியமா ஒரு 2 துறையில இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அரசாங்க துறையிலே வேலை செய்பவர்களுக்கு அரசாங்கத்தால் அதிக அழுத்தம் ஏற்பட்டு, இதனால் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலையில வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து இன்னொரு இடத்துல இருக்க வச்சு உங்க காத்திருப்பு பட்டியல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர் இனிமேல் விழிப்புணர்வுடன் வேலை செய்ய வேண்டும். எந்த நேரத்துல எப்படி கெட்ட பேர் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அரசாங்கத்துல இருப்பவர்களுக்கு இருக்கு. அடுத்ததாக லாயர்ஸ், அட்வொகேட். நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க, நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க. அதுவும் நீங்க ஒரு கவர்மெண்ட் லாயரா இருக்கீங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது இந்த ஆடி மாசத்துல, இந்த ஆகஸ்ட் மாசத்துல சில விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய துறை சார்ந்த விஷயத்திலையும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சுபம், வாழ்க வளம்.